பில் எவ்வளோச்சுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். என்னங்க என்னங்க ஏய், நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு என் கண்ணு முன்னாடி மறுபடியும் வந்து நிக்கிறீங்க? இல்ல சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். ஆமாங்க, கௌதம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான். 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் பொழைப்பானா இல்லையான்னு டாக்டர் சொல்லிருக்காருன்னு நாங்க உங்ககிட்ட சொன்னோம்ல. அதுக்கு இப்ப என்ன? நம்ம பையன் அந்த அபாய கட்டத்தை தாண்டி இப்ப நல்லா ஆயிட்டாங்க. ஆமா சித்தப்பா, கௌதம் கண்ணு கூட முழிச்சிட்டான். அவனை இப்ப நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. இனிமே தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஓஹோ, எதை சொல்லதான் வந்தீங்களா? ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்ப கிளம்புங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? கௌதம் கண்ணு முழிச்சதும் அவன் கேட்ட முதல் வார்த்தையே அப்பா எங்கன்னு தான். நாங்க அவன்கிட்ட இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும், அப்படின்னா அப்பாவுக்கு என்ன கடைசி வரைக்கும் பிடிக்காதாமான்னு சொல்லி எப்படி அழுதான் தெரியுமா? ஆமா சித்தப்பா, நாங்களும் அவனை அழ வேணான்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டோம். ஆனா அவன் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே தான் இருக்கான் சித்தப்பா. ஏய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாதா? இப்படி ஒரு தருதலைய புள்ளியா பெத்துட்டு எத்தனை நாள் நான் உட்காந்து தனியா அழுதுருப்பேன். இப்ப அவன் நல்லா அழட்டும், அப்போவாது புத்தி வரட்டும். என்னங்க, நேத்துல இருந்து நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம பையன் எவ்வளவு பெரிய அபாய கண்டத்துல இருந்து பொழைச்சு வந்திருக்கான். அவனை வந்து ஒரு வாட்டி பாக்குறதுல உங்களுக்கு என்னங்க ஆயிட போகுது? ஏய், எந்த விஷத்தை கொடுத்து சிந்துவ கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களோ அதே விஷத்தை கொடுத்து அவன் சாக கிடந்தான். இப்போ பொழைச்சிட்டான். இங்க பாரு, என் மருமக ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப தேவையில்லாம ஏதாவது பேசி கடுப்பேத்தி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரெண்டு பேரும் மரியாதையை கிளம்பிடுங்க சொல்லிட்டேன். ப்ளீஸ் சித்தப்பா, இப்படி ஒரேடியா அவனை வெறுத்து ஒதுக்காம ஒரே ஒரு முறை மட்டும் உங்க முகத்தை வந்து காட்டிட்டு போங்க சித்தப்பா. உங்களை பார்க்கணும்னு தம்பி அவ்வளோ ஏக்கமா இருக்கான். வாங்க சித்தப்பா ப்ளீஸ். ஆமாங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேங்க, வந்து நம்ம பையனை பாருங்க. உங்க கால்ல விழுறங்க. ப்ளீஸ்ங்க, வந்து நம்ம பையனை பாருங்க. இல்ல நீங்க காலை விடுன்னு சொல்றல. நான் உங்க காலை விடுவேன். எந்திரி. இல்லங்க, நீங்க வந்து நம்ம பையனை பாருங்க. காலை விடு. நீ காலை விடுறியா இல்ல? எல்லாரும் பாக்குறாங்க. இத பாரு. வந்து பாருங்க ப்ளீஸ். மரியாதையா காலை விடு. சித்தி உங்களை உடம்பு பிடிச்சிட்டாங்க சித்தப்பா. நீங்க சரின்னு சம்மதிச்சு கௌதம பார்க்க வந்துதான் ஆகணும். ப்ளீஸ் வாங்குங்க. சரி, முதல்ல என் காலை விடு. சரி, வந்து தொலைற. எந்திரி. நீங்க வாங்க. வரேன்னு சொல்றேன்ல, எந்திரி. கைய பிடிக்காத, தொடர வழியில வச்சுக்காத. போ, நான் வரேன். போ, நீ போ. வாங்க சித்தப்பா. போ, நான் வரேன். வாங்க. என்னங்க அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. கௌதம் சித்தப்பா, எழுந்துடா. உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காரு. எழுந்துரு. சித்தப்பா, பக்கத்துல போய் 2 வார்த்தை ஆறுதலா பேசுங்க சித்தப்பா. அப்பா வந்துட்டீங்களாப்பா? உங்களை தான் நான் என்ன அப்பான்னு கூப்பிடாத. அந்த தகுதிய நீ எப்பவோ இழந்துட்ட. ஏன்பா இப்படி சொல்றீங்க? இப்ப கூட இனியாவது திருந்துடான்னு உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு தோணுது. ஆனா எனக்கு உறுதியா தெரியும், நிச்சயமா நீ திருந்துற ஜென்மெல்லாம் கிடையாதுடா. எத்தனை முறை எடுத்து சொன்ன, ஆனா என்ன அப்பன்னு ஒரு வார்த்தை கூட மதிக்காம திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கியே. உன்னெல்லாம் என்னங்க நீங்க? அவனே செத்து பொழைச்சு வந்திருக்கான். பாசமா உங்க கைய பிடிக்கிறான். இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசி அவன் மனசை தேத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி கைய உதறி விட்டதும் இல்லாம அவன் உங்க புள்ளையே இல்லங்கிற மாதிரி பேசுறீங்க. என்னது? செத்து பொழைச்சு வந்திருக்கானா? சாதாரண வேலையா பண்ணிருக்கான்? கொலை முயற்சி பண்ணிருக்கான். பாவம், ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாவி சிந்துக்கு சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுக்க ட்ரை பண்ணிருக்கான். இந்த தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இப்ப நடந்திருக்கு. அவன் செஞ்ச பாவம் அவனையே வந்து ஒட்டி இருக்கு. அவனை மன்னிக்கணுமா? ராஸ்கல். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் நம்ம புள்ளைங்க. அவனை நம்மளே கைவிட்டா எப்படி? அவனை மன்னிக்கவே மாட்டீங்களா? எத்தனை முறை நீ மன்னிக்க சொல்ற?
பாவம் அந்த சிந்துவ ஏரியில தள்ளி கொல்ல ட்ரை பண்ணா. அதுக்கப்புறம் நீ அவனும் சேர்ந்து வீட்டுக்கு வர வச்சு கொல்ல பிளான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ சோத்துல விஷம் வச்சு கொல்றதுக்கும் பிளான் பண்ணீங்க. அப்புறமும் எப்படி என்ன மன்னிக்க சொல்ற? இதுல ஆறுதல் சொல்லன்னு கோச்சுக்க.